தேர்தல் வாக்குறுதிகளை இதெல்லாம் இடம்பெற்றிருக்குது. கேங்மேன் திமுக தேர்தல் வாக்குறுதி இன்னமும் நிறைவேற்றாம இருக்கிறாங்க. இல்ல அதுதானே இப்ப நான் பேசினேன். தேர்தலுக்கு முன்பு ஒரு நிலைப்பாடு, தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என்று ஒட்டுமொத்த கேங்மேன் தொழிலாளர்கள் சார்பாக இந்த கேள்வியை முதல்வருக்கு நான் எழுப்புறேன். ஏன்னா இன்னைக்கு தேர்தல் வாக்குறுதியிலே இதை கொடுத்திருக்காங்க திமுக. ஆனா இன்னைக்கு ஜெயிச்சு 4வது ஆண்டு ஆட்சியில இருக்காங்க. இதுவரைக்கும் அவர்களுடைய எந்த ஒரு கோரிக்கையும் செவி சாய்க்கல. அதனாலதான் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம். இது மட்டும் இல்ல, இன்னைக்கு டிபிஐ வளாகத்துல பணி நியமனம் கேட்டு ஆசிரியர்கள் ஒரு பக்கம், மருத்துவர்கள் ஒரு பக்கம், நர்ஸ் செவிலியர்கள் ஒரு பக்கம் என்று அதே மாதிரி எல்லா துறையிலுமே இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனால இன்றைக்கு 100 ரூபாய் காயின் வெளியிடுவதிலும் மகனை துணை முதல்வர் ஆக்கலாமா என்பதிலும் இன்னைக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்க முதல்வர் மக்கள் மீது கவனம் செலுத்தணும்.